ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, கார் சம்மந்தப்பட்ட வீடியோ தாங்க. நம்ம கார் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, காரினுடைய பெயிண்ட்டு. நீங்கள் நிறையா காரில் வந்துட்டு நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கருப்பு கலர் மட்டும் உங்களுக்கு ஈஸியாக ஃபேட் ஆகிடும். ஒரு மாதிரி வந்துட்டு அது கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏதோ வெளுத்து போன மாதிரி ஒரு கலர் இருக்கும். ஆக்சுவலி இங்கே பாருங்கள், நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் கோடு போட்டு வச்சுருக்குது. இங்கே ஸ்க்ராட்ச் ஆகிட்டுருக்கு. இங்கெல்லாம் கோடு கோடாக போட்டு வச்சுது. இங்கே நல்ல ஸ்க்ராட்சு தெரில. காரு எங்கே தான் ஸ்க்ராட்ச் வருது, என்ன தான் நடக்குதுன்னே தெரியவே மாட்டேங்குது. ஆனால் இந்த ஸ்க்ராட்ச் எல்லாம் பார்க்கலாம், அப்படியே ஒரு பக்குன்னு ஏற்படும் பாருங்களேன். தெரிஞ்சு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம தவறுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போயிடலாம். ஆனால் தெரியாமல் இந்த மாதிரிலாம் நடக்கிறத பார்க்கக்குள்ள தான் வவுத்து வரிச்சலாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கக்குள்ளெல்லாம் கார் வச்சுருக்கிற உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா அப்படின்றது தெரியல. உங்களுக்கும் அதே மாதிரியே தோணுது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் லீவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வண்டியோட 4 சைட்லேயுமே நம்ம பார்க்கலாம். அதாவது 4 டயர் பக்கத்துலேயுமே நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம எல்லாம் வந்துட்டு நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு நீட்டாக இருக்கும். பெருசாக அந்த ஒரு கலர் ஃபேட் ஆனது அப்படின்றது பெருசாக உங்களுக்கு தெரியாது. ஸோ சுற்றி பார்க்கலாம். இப்போ நமக்கு எந்த இடத்துல கலர் ஃபேட் ஆகிருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த சைடும் பெருசாக கலர் ஃபேட் ஆகலை, இந்த சைடும் கலர் ஃபேட் ஆகலை. சரி, ஓகே. அப்போ நீங்கள் இந்த விஷயத்த நோட் பண்ணிங்களா என்னன்னு தெரியல. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு ஃபேட் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூட பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட். இந்த கருப்புக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் நல்லா உங்களுக்கு பார்க்கவே தெரியும். வெளிரி போன மாதிரி இருக்கும். இந்த வெளிரி போன மாதிரி இருக்குதுங்களா. இப்போ நான் இதுலேயே வந்துட்டு ஒரு பழைய காரை நான் காமிக்கிறேன் பாருங்களேன். ஆக்சுவலி இந்த காரில் எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க கொஞ்சம் சர்வீஸ் ஏதாவது விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இவங்களுக்கு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இதுக்கு பக்கத்தில் இன்னொரு கார் நிற்கிது. அந்த காரில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் மழை பெஞ்சி பயங்கர தண்ணியாயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கார் பாருங்கள். இந்த காரில் உங்களுக்கு அந்த வெளிரி போயிருக்கிறது தெரியுதுங்களா. ஸோ இதனுடைய வெளிரி போகிறதுக்கானது நம்ம நார்மலாக இது வெயிலுனால இது வெளிரி போகும். இது எல்லாத்துக்குமே தெரியும். வெளுத்து போன மாதிரி ஆயிடுச்சுங்களா. இந்த கலரே வந்துட்டு ஃபேட் ஆகிருக்கு. கார் பழைய கார் அப்படின்றதுனால நமக்கு அது தெரியுது. இந்த கலர் நல்லா ஃபேட் ஆகிருக்கிறது தெரியுது. ஒயிட்டும் ஃபேட் ஆகிருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலரும் ஃபேட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் இங்கே சைடில் பாருங்களேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு இந்த பக்கம் மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு வெயில் அடிக்கலை, அது நல்லா இருக்குது. ஆனால் இந்த மண் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த சேரில் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சேருனால தான் முக்கால்வாசி கார் வந்துட்டு ஃபேட் ஆகிறது. அதாவது கலர் வந்துட்டு ஒரு மாதிரி போகிறதும் சரி, இல்லை கார் வந்துட்டு ரொம்ப அழுக்காக தெரியறதும் சரி, இந்த சேருனால தான். எனக்கும் வந்துட்டு ஸோ இப்படி தான் இருந்தது முதல்ல பார்க்கக்குள்ற. இந்த மாதிரி இருக்கக்குள்ற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே விட்டுருவாங்க. ஸோ தெரியும் பாருங்கள். ஸோ அப்படியே விட்டுட்டாங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, எப்படி வந்துட்டு அந்த சேருனால ஃபேட் ஆனது நல்லா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இங்கே நம்ம பார்க்கக்குள்ற காரனுடைய கலரும் வந்துட்டு ஃபேட் ஆகிருக்கு. ஸோ கீழேயும் ஃபேட் ஆகிருக்கு. இது வந்து பழைய கார் அப்படின்றதுனால. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ காரு வந்துட்டு கலர் என்ன கலர் உங்களுக்கு எப்படி தெரியுது. கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே அதனுடைய கலரை பாருங்கள். இந்த கலர் உங்களுக்கு எப்படி தெரியுது. இது வந்துட்டு நம்ம செய்கிற ஒரு சின்ன மிஸ்டேக்னால தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நம்ம கார்கிட்டே போயிடுவோம். யாராவது வந்து சண்டைக்கு வந்துட்டு போகிறாங்க, என்னடா என் காரில் பண்ணிகிட்ருக்குன்னு. சரி, ஓகே. நம்ம கார்கிட்ட இப்போ வந்தாச்சு. நம்ம கார்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கலரும் அப்படியே தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கருப்பு கலரும் அப்படியே தான் இருக்கும். மேலே வந்துட்டு நம்மளோட அந்த வண்டியோட கலரும் வந்துட்டு ஸோ மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இந்த கலர். நான் எப்போவுமே சரி வண்டி மலையில் மட்டும் போயிட்டு வந்ததுன்னா இந்த கருப்பு கலரில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணி தான் இதை நான் க்ளீன் பண்ணுவேன். நான் இந்த இடத்துல வந்துட்டு சரியாக நம்மளால் வந்து ஃபோக்கஸ் பண்ணி க்ளீன் பண்ண முடியாது அப்படின்றதுனால விட்டதுனால இங்கே பாருங்கள் எப்படி மாறிட்டுருக்குன்னு. ஸோ நம்ம பண்ணக்கூடிய தவறுனால தான் இந்த கலர்லேருந்து இந்த கலருக்கு மாறிடுது இது. ஸோ அப்புறம் இங்கேயும் அப்படியே விட்டோம்னா இங்கே பாருங்கள் எப்படி மாறிட்டு கீழெல்லாம் பாருங்களேன். இங்கே நான் அதிகமாக குனிஞ்சு துடைக்கிறதுக்கு வந்துட்டு மலைச்சிக்கிட்டே விட்டுருவேன் நான். பட் நான் இன்றைக்கி நோட் பண்ணக்குள்ள தான் இது ரொம்ப ஹைலைட்டாக தெரியுறது எனக்கு தெரியுது. ஸோ இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குது. இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி துடைப்பேன். இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய காரை சரியாக கேர் பண்ணலைன்னா இந்த கலர் ஃபேடு அப்படின்றது ஆகும். ஸோ இது வந்துட்டு மைனூட்டாக பெரிய விஷயமா தெரிய போகிறது கிடையாது. பட் ஆனால் இதில் வந்துட்டு போக போக நாட்கள் போக போக ரொம்ப அசிங்கமாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கலர் அப்படின்றது உங்களுக்கு அப்படியே இருக்கும். பட் இந்த கலர் அப்படின்றது உங்களுக்கு அப்படியே ஃபேட் ஆகிடும். அதனால் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் துடைக்கக்குள்ள எப்படி இங்கெல்லாம் துடைக்கிறீங்களோ சோப் போட்டு கழுவுறீங்களோ அதே போல் நல்லா சோப்பு போட்டு இந்த இடத்துலையும் தேய்ச்சி கழுவுங்க. தேய்ச்சி கழுவுனீங்கனாலே உங்களுடைய வண்டி கலர் பார்த்திங்கன்னா ஸோ இந்த கலரும் மேட்சாக தான் இருக்கும். ஸோ மாறவே மாறாது. நல்ல வேலைங்க அந்த காருக்காரங்க இப்போ தான் வராங்க. நான் அந்த சைடு வந்துட்டேன். சரி, ஓகே. இந்த டிஸ்கும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே டிஸ்கெல்லாம் பாருங்களேன், இது பழைய கார் அப்படின்றதுனால அப்படி இருக்குது. ஸோ நம்ம நிறையா பேர் என்ன செய்வோம்னா இந்த டயரு, இந்த டிஸ்க்கு, இந்த கருப்பு இதெல்லாம் வந்துட்டு பெருசாக கண்டுக்கவே மாட்டோம். டிஸ்கையும் நீங்கள் வந்துட்டு சரியாக துடைக்காமல் விட்டுட்டீங்க, சரியாக கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா டிஸ்க்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கலர் ஃபேட் ஆகிடும். ஸோ நிறையா பேர் வண்டியில் நான் பார்த்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இதை நான் தேய்ச்சி காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா? இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியுது. அப்படியே விட்டுட்டா அப்பா எவ்வளோ அழுக்கு. நீ வேற வெளிச்சத்தில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ அழுக்கு பாருங்க. இவ்வளோ அழுக்கையும் நம்ம அப்படியே விட்டுட்டா வண்டி என்னத்துக்கு ஆகும்? அவங்களுக்கு அவங்கள்ட்டே கொடுத்துருவோம். ஐயோ, கையிலேருந்தே இது போக மாட்டேங்குது. அப்புறம் எப்படி டயரில் இருந்து போகும்? ஸோ டிஸ்கில் இருந்து போகும். உங்கள் டிஸ்கையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். டிஸ்கில் இன்னொரு மிஸ்டேக் பாருங்கள். நான் இது சொல்கிறேன், இந்த மாதிரி தான் ஆகும்னு சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் உட்காந்துருக்கிறதும் தெரியும். இப்படி உட்காந்துடும். நட்டுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கலர் அப்படின்றது மண் அழுக்கண்டி இருக்குது, அதில் நல்லா தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதை விட 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 இப்படி இருக்கிற உங்கள் டிஸ்க்கு உள்ளே வந்துட்டு அந்த மண் அண்டி இருக்குல்ல, அந்த மாதிரி மாறிடும். ஸோ இப்படி மாறிடுச்சுன்னா வண்டி பார்க்க லுக் வைஸாக வண்டி நல்லாவே இருக்காது. அண்ட் அதே போல் சர்வீஸ் விடக்கொள்கிற இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்துட்டு பாருங்கள். நல்லா தேய்ச்சி அந்த இடத்துல கழுவு சொல்லுங்கள். அப்படியே விட்டுருவாங்க. சர்வீஸ் விடக்கொள்கிற நல்லா தேய்ச்சி உங்கள் காரை வந்து சர்வீஸ் விட்டோம் எடுத்துகிட்டு போனோம், அது வாட்டர் சர்வீஸ் விட்டோம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு இல்லாமல் அதெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவு சொல்லுங்கள். அதை தேய்ச்சி கழுவு சொல்லிட்டாலே போதும். நீங்களும் அடிக்கடி வந்துட்டு அதை தேய்ச்சி கழுவுங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கக்குள்ளெல்லாம் இதில் வந்து அழுக்கு சேர விடாதீங்க. அழுக்கு சேர விட்டீங்க அப்படின்னாலே வண்டி முடிஞ்சு போச்சு, ஃபுல்லாக வந்துட்டு கலர் ஃபேட் ஆகிடும். ஓகே கைஸ், ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் அதே இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வண்டி வெயிலையே நின்றுட்டு இருந்தால் கலர் போய்டும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. வண்டி இந்த மாதிரி ஒரு சில வந்துட்டு டஸ்ட்டு படுறது இதெல்லாம் நம்ம பாதுகாக்காமல் விட்டால் தான் கலர் போகும். ஏன்னா வண்டி மேனுஃபேக்சரிங்கே இந்த மாதிரி வெயிலெல்லாம் தாங்கணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்காக வெயிலில் விடணுன்ற அவசியம் கிடையாது. நிழலில் விடுற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா விட்டுருங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? பிளாஸ்டிக்லாம் நம்ம எதாவது வச்சுருப்போம், அதனுடைய லைஃப் அப்படின்றது போயிடும். வெயிலில் என்ன வந்துட்டு போகும்னா இதெல்லாம் கலர் ஃபேட் ஆகும். இது கண்டிப்பாக கலர் ஃபேட் ஆகும். இது ஃபேட் ஆகாமல் இருக்காது. மண்ணை துடைக்காமல் விட்டுட்டாலும் அழுக்கு சேர்ந்தாலும் இது கண்டிப்பாக ஃபேட் ஆகும். ஃபேட் ஆகாமல் இருக்கவே இருக்காது. மற்றபடி பெயிண்ட்லலாம் பெருசாக இதுவாகாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹோப் நல்ல பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.